1946 ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்த ஒரு மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட் தன்னோட இன்ஜினியரிங் காலேஜை முடிச்சுட்டு சொந்தமா ஐடி கம்பெனி ஸ்டார்ட் பண்ண நினைச்சு தன்னோட 30வது வயசுல ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றாரு. அவர் ஸ்டார்ட் பண்ண அந்த கம்பெனி சரிவர ரன் ஆகல. அவர் நினைச்சபடி ப்ராஃபிட்டபிளா போகாதனால 1.5 வருஷத்துலேயே அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிடுறாரு. க்ளோஸ் பண்ணிட்டு எகெயின் ரொம்ப மன வருத்தத்தோட எகெயின் ஒரு புது கம்பெனில போய் ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ணி அவர் என்ன பண்றாருன்னா அவரால் அந்த பிசினஸை கண்டினியூ பண்ணாம இருக்க முடியல. ஸோ எகெயின் அந்த பிசினஸ்க்காக தன்னோட மனைவிட்ட ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கி சொந்தமான பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு. 1981 அந்த கம்பெனியோட இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7,10,000 கோடி. எஸ், அந்த கம்பெனியோட நேம் இன்ஃபோசிஸ். ஸோ இன்னைக்கு இந்தியாவில் பல லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு ஒரு ட்ரீம் கம்பெனியா அந்த கம்பெனி இன்னைக்கு விளங்குது. ஸோ இந்த கம்பெனியை பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ் இன்ஃபோசிஸை பற்றியும் அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் மிஸ்டர் நாராயணமூர்த்தி சாரை பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். நாராயணமூர்த்தி சார் 1946 மைசூர் பக்கத்தில் இருக்க ஒரு வில்லேஜில் பிறக்கிறாரு. அவருடைய அப்பா ஒரு ஸ்கூல் டீச்சர். நாராயணமூர்த்தி சார் ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் மேக்ஸ்லையும் சயின்ஸ்லையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக லேர்ன் பண்ணுறாரு. அவர் தன்னுடைய 10th ஸ்டாண்டர்டில் ஸ்டேட் 4th ரேங்க் ஸ்டேட் 4th ரேங்க் வாங்குனதுக்கு அவங்க அப்பா சந்தோஷப்படல. அவங்க அப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணது ஸ்டேட் ஃபர்ஸ்ட். சோ அடுத்த பப்ளிக் எக்ஸாம் எழுதுறாரு. நெக்ஸ்ட் இயர் அடுத்த பப்ளிக் எக்ஸாம்ல ஸ்டேட் 3rd வாங்குறாரு. இப்போயும் அவங்க அப்பா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரலையும் ரொம்ப ஃபீல் பண்றாரு. சோ ஸ்கூல் லைஃப் முடிச்சிட்டு அவர் காலேஜ்ல இன்ஜினியரிங் ஜாயின் பண்றாரு. யுனிவர்சிட்டி ஆஃப் மைசூர் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு தென் அவருடைய பிஜி லைஃப் ஐஐடி கான்பூர்ல பண்றாரு. கான்பூர்ல பண்ணி முடிச்சிட்டு எகைன் அவர் கம்பெனில ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ணி முடிச்சிட்டு நிறைய ஃபாரின் விசிட்ஸ்லாம் போறாரு. அங்க போய் நிறைய ஐடி பயங்கரமா பூம் ஆக்கிட்டு இருக்கு ஃபாரின்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கேட்டாது. ஏன் இந்த ஐடியில நம்ம கண்ட்ரியில பெரிய லெவலில் நம்ம கொண்டு வர முடியாதுன்னு ஒரு ஆசைப்படுறாரு. ஆசைப்பட்ட மனுஷன் என்ன பண்றாரு அப்படின்னா இந்தியா திரும்பின உடனேயும் தன்னுடைய எக்ஸிஸ்டிங் ஜாபை குவிட் பண்ணிட்டு அவர் என்ன பண்றாரு, சாஃப்ட்ரானிக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றாரு. சாஃப்ட்ரானிக்ஸ் 1.5 years ரொம்ப கஷ்டப்பட்டு ரன் பண்றாரு. அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனி அவ்வளோ ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியாது. ஏன்னா நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும், நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். ஏன்னா ஒரு சாதாரண மனுஷனால ஒரு கம்பெனி அவ்வளோ ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியாது. ஸோ அவரால் 1.5 yearsக்கு மேலே அந்த கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியல. ஃபினான்ஷியலாக அவர் ஸ்ட்ராங்காக இல்லாதனால அந்த கம்பெனியை 1.5 yearsல க்ளோஸ் பண்றாரு. 1.5 yearsல க்ளோஸ் பண்ணவர் என்ன பண்றாரு அப்படின்னா எகைன் ஒரு புது கம்பெனில போய் ஜாயின் பண்றாரு. அந்த கம்பெனி நேம் பட்னி. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம அதுல பட்னி சாஃப்ட்வேர்ஸ் அப்படினுவாங்க. அந்த கம்பெனில 1.5 years ஒர்க் பண்றாரு. அந்த பட்னி சாஃப்ட்வேர்ஸ்லயும் அந்த ஐடி டிவிஷன்ஸ்ல டாப் லெவல் வரைக்கும் போறாரு. டாப் லெவல் வரைக்கும் போன அந்த மனுஷனால எகைன் ஒன்ஸ் அகைன் அவரால தன்னுடைய அந்த இன்ட்ரெஸ்ட் ஸ்டாப் பண்ணவே முடியல. அதனால அவரோட ஒய்ஃப் போய் பேசுறாங்க. அவங்க ஒய்ஃப் சுதாமூர்த்தி கிட்ட டிஸ்கஸ் பண்றாரு. டிஸ்கஸ் பண்ணிட்டு இது மாதிரி எகைன் ஒன்ஸ் அகைன் நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம் நினைக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ சுதாமூர்த்தி பயப்படுறாங்க. ஐயோ ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ புதுசாக கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றாரு. இது எப்படி கொண்டு போக முடியும் யோசிக்கிறாங்க. பட் ஸ்டில் இவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சக்சஸ்ஃபுல்லான கொண்டு போவேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ சுதாமூர்த்தி என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க சேவிங்ஸ் பண்ணி வச்சிருந்த அந்த அமௌண்ட், அதாவது அந்த 10,000 அமௌண்ட், இன்னைக்கு 10,000 தான் நம்மளோட இந்தியன் இளைஞர்களுக்கு பல பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த 10,000 கொண்டு போய் நாராயணமூர்த்தி சார் கொடுக்காரு. நாராயணமூர்த்தி சார் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த 10,000 பிளஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 7 பேர் சேர்ந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க. எல்லாரும் இன்வெஸ்ட் பண்றாங்க, கொஞ்சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்க. நாராயணமூர்த்தி சைட் சார்ல இருந்து இந்த 10,000 ஒரு இன்வெஸ்ட்மெண்டா அவர் போடுறாரு. ஸோ ஒரு 7 பேர் சேர்ந்து இந்த கம்பெனியை ரன் பண்றாங்க. 1981 இன்ஃபோசிஸ் ஸ்டார்ட் பண்ணப்ப நாராயணமூர்த்தி சார் எல்லாமே நினைச்சுக்கிட்டு இருப்போம் நாராயணமூர்த்தி சார் தான் ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். பட் ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி நாராயணமூர்த்தி சார் கிடையாது. நாராயணமூர்த்தி சார் 4th எம்ப்ளாயி. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி யாரு அப்படின்னா என்எஸ் ராகவன் சார். ஸோ ஏன் நாராயணமூர்த்தி சார் ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயில் ஜாயின் பண்ணல அப்படின்னா அவர் ஒர்க் பண்ணுற அந்த பட்னி கம்ப்யூட்டர்ஸில் நிறைய ஒர்க் இவர் டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஒர்க் பண்ண அந்த கம்பெனியில் இருக்க ஒர்க்கை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு 1 year கழிச்சு தான் இன்ஃபோசிஸில் அவர் ஜாயின் பண்ணுறாரு. 1982 தான் இன்ஃபோசிஸில் அவர் ஜாயின் பண்ணுறாரு. இந்த கம்பெனி ரன் பண்ணும்போது அவங்களால ஃபர்ஸ்ட் 2 yearsக்கு ஒரு கம்ப்யூட்டரே வாங்க முடியல. அந்த காலத்தில் ஒரு கம்ப்யூட்டர் லைசன்ஸ்டாக வாங்குறதே பெரிய கஷ்டமாக இருக்கும். ஸோ நாராயணமூர்த்தி சார் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு கான்ஃபிகரேஷன் அவங்களால ஒரு கம்ப்யூட்டர் வாங்க முடியல. ஸோ 2 years வெயிட் பண்ணுறாங்க. 2 years கழிச்சு தான் அவங்களால ஒரு கம்ப்யூட்டரே அவங்களால வாங்க முடியுது. வாங்கி முடிச்சிட்டு அதுக்கடுத்து 7 பேர் சேர்ந்து பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுடைய ஆஃபீஸ் உடைய சைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 2 ரூம் இருக்க ஒரு சைஸ்ல அந்த 7 பேர் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. ஐ மீன் அவங்களோட ஒர்க் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு ஈஸியா கிடையாது. நைட்டும் பகல் ஒர்க் பண்ணுவாங்க. ஒருத்தர் சாதாரணமா ஒரு டவுன்ல இருந்து ஒருத்தர் ஒரு புதுசா கம்பெனி ஸ்டார்ட் பண்ண என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த உழைப்பு வீண் போகல. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க க்ரோ ஆக ஆரம்பிக்கிறாங்க. எகைன் அவங்க ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க. அவங்க டீம் மெம்பர்ஸ் அதாவது 7 பேரும் சேர்ந்து என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 8 years ஆயிடுச்சு. இன்னும் கம்பெனி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு போகல. சோ நம்ம கம்பெனி க்ளோஸ் பண்ணிடலாமா அப்படின்ற அளவுக்குலாம் யோசிக்கிறாங்க. ஆனா நாராயணமூர்த்தி சார் ஒரு விஷயத்தில் ரொம்ப உறுதியா இருந்தாரு. இனிமே ஃபியூச்சர் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் பேஸ்ட் வேர்ல்டா மாற போகுது அப்படின்றது ரொம்ப ஒரு பேஷனேட்டரா இருந்தாரு. சோ அதனால அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ட கன்வின்ஸ் பண்றாரு. இனிமே ஃபியூச்சர் வேர்ல்டு ஃபுல்லா கம்ப்யூட்டர் பேஸ்ட் தான். சோ இந்த கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியை நம்ம க்ளோஸ் பண்ணிட கூடாது. ஆல்மோஸ்ட் 8 years ரன் பண்ணி முடிச்சிட்டோம். இதை க்ளோஸ் பண்ணிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஹோப் கொடுக்குறாரு. சோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஓகே ஹோப்ஃபுல்லா ஒர்க் பண்றாங்க. ஈவன் அவங்க 1987 யூஎஸ் பாஸ்டன்ல
லண்டனில் அங்கேயும் ஒரு ஆஃபீஸ் போட்டு அங்கேயுமே வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்காம பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 8 இயர்ஸ் அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியல. ஸோ 1991 அவங்களுடைய க்ரோ வந்து பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பயங்கரமாக க்ரோ ஆரம்பிக்குது. ஸோ இன்ஃபோசிஸ் 1881 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1991 அது ஃபுல் அண்ட் ஃபுல் அப் ட்ரெண்ட் மட்டும் தான் அதோடைய க்ரோத்தை பார்த்தோம் அப்படின்னா 1993 மும்பை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இன்ஃபோசிஸ் வந்து லிஸ்ட் ஆகுது. ஃபஸ்ட்டாக பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஆகி மும்பை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இன்ஃபோசிஸ் லிஸ்ட் ஆகுது. ஸோ நாராயணமூர்த்தி சார் அப்போ வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணார். ஸோ அந்த கம்பெனி க்ரோ ஆகும்போது அந்த எம்ப்ளாயிஸ்க்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த இன்ஃபோசிஸோட ஷேர் வந்து எம்ப்ளாயிஸ் எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்குறாரு. ஸோ யோசிச்சு பாருங்கள், இப்போ நான் ஒரு கம்பெனியில் ஓனராக இருக்கோம், நம்மள்ட்ட எல்லாம் சம்பளம் வாங்குறாங்க. சம்பளம் வாங்குறவங்கலாம் சம்பளத்துக்காக மட்டும் தான் ஒர்க் பண்ணுவாங்களே தவிர கம்பெனிக்காக ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ நாராயணமூர்த்தி என்ன பண்ணுறாருன்னா எல்லாருக்கும் ஷேரை பிரித்து கொடுக்குறாரு. ஸோ எல்லாரும் ஒர்க் பண்ணும்போது அவங்களும் க்ரோ கம்பெனி க்ரோ ஆகும்போது ஆட்டோமேட்டிக் அவங்களும் க்ரோ ஆவாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவில் நாராயணமூர்த்தி சார் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. ஸோ ஒன்ஸ் இந்த ஷேரை அவர் பிரித்து கொடுத்தோன்னையும் கம்பெனியோட க்ரோத் பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபியூ இயர்ஸ்லேயே 3 times இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ESOP அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது எம்ப்ளாயி ஸ்டாக் ஓனர்ஷிப் பிளான். ஸோ இந்த ESOP வந்ததுக்கு அப்புறம் இன்ஃபோசிஸோட growth வந்து யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருந்துச்சு. 1999 இன்ஃபோசிஸ் வந்து நாஸ்டாக்ல ஃபர்ஸ்ட் டைம் லிஸ்ட் ஆச்சு. ஸோ இது வந்து இன்ஃபோசிஸோட வரலாற்றில் வந்து யாராலுமே சாதிக்க முடியாத ஒரு விஷயம் சொல்லலாம். ஈவன் என்ன ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா இந்தியன் கம்பெனிஸ் ஃபர்ஸ்ட் இந்தியன் கம்பெனிஸ் லிஸ்டட் நாஸ்டாக் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ் தான். ஈவன் அந்த டேஸில் அது 1980 90 காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து ரிச் பிஸ்னஸ் பீப்புள் இருந்தாங்க. அதாவது டாட்டா இருந்தாங்க, பிர்லா இருந்தாங்க, விப்ரோ இருந்தாங்க. அவங்க யாராலையும் அச்சீவ் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை சாதாரண ஒரு கிராமத்தில் பிறந்த ஒரு மிடில் கிளாஸ் பையன் அவனுடைய கனவை பூர்த்தி செய்கிறதுக்கு 7 இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸோடு ஜாயின் பண்ணுறாங்க. 7 யங்ஸ்டர்ஸ் ஜாயின் பண்ணி ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அதோட க்ரோத் 1999 நாஸ்டாக்ல லிஸ்ட் ஆகிற அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ ஒரு புதுசாக நீ ஒரு இன்வென்ஷன் கொண்டு வரதுக்கோ நீ ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கணும், இல்லை உங்கள் அப்பா பெரிய ஆளாக இருக்கணும், அம்மா பெரிய ஆளாக இருக்கணும், உனக்கு பெரிய பொலிட்டிக்கல் பவர் இருந்தால் தான் பெருசாக அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ ஒரு விஷயத்தை நம்ம சாதிக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து நல்ல டெப்த் நாலேஜ் வேணும், ஃபோக்கஸ்டாக இருந்தாலே போதும் அப்படின்றதுக்கு நம்ம இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி சார் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ நாராயணமூர்த்தி சார் தன்னுடைய சக்ஸஸுக்கு அவர் எப்பயுமே ஸ்ட்ராங்காக ஒரு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா அவங்க ஒய்ஃபை தான். அவங்க ஒய்ஃப் தான் ஒவ்வொரு டைம்லையும் அவர் வந்து சோர்ந்து போகிற சமயத்தில் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஐடியா கொடுக்குறதோ ஸோ அவங்க கூட ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறதோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒய்ஃபாக தான் இருந்திருக்காங்க. ஈவன் அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறது கூட அவங்க ஒய்ஃப் வந்து அவங்களோட சேவிங்ஸ் மொத்தத்தையும் அந்த காலகட்டத்தில் 10,000 பெரிய விஷயம், அவங்க சேவிங்ஸ் பண்ண மொத்த அமௌண்ட்டையும் நாராயணமூர்த்தி சாருக்கு ஈவன் ஒரு கம்பெனி லாஸ் ஆனதுக்கு அப்புறமும் அந்த 10,000 கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு அவங்க அந்த 10,000 கொடுக்கல அப்படின்னா இன்னைக்கு இன்ஃபோசிஸில் கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த 3 லட்சம் பேருக்கு இன்னைக்கு ஜாப் இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா அது வந்து ஒரு அன்ஆன்சர்ட் கொஸ்டின் தான். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரீம் இருக்கணும், அந்த ட்ரீமுக்கு ஏற்ற இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இருக்கணும், அந்த ட்ரீமை ஃபோக்கஸ்டாக இருக்கணும் நம்ம இருக்கணுன்றதுக்கு நாராயணமூர்த்தி சார் அந்த ப்ளஸ் அவருடைய டீம் நாராயணமூர்த்தி சார் மட்டும் நம்ம எப்பயும் சொல்லிட முடியாது. ஸோ ஒரு 7 பேர் இருந்திருக்காங்க அவருக்கு துணையாக. மொத்தம் ஒரு 7 யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த காலகட்டத்தில் ஜாயின் பண்ணி அவங்களுடைய பர்சனல் லைஃப்லேருந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி ரொம்ப ஒரு ஃபுல் ஃப்ரெஜ்டாக ஃபுல்லாக டெடிக்கேட்டடாக அவங்க லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணதுனால அந்த சாக்ரிஃபைஸ் பண்ண அந்த விஷயத்துக்காக இன்னைக்கு வந்து ஒரு 3 லட்சம் பேர் 3 லட்சம் இளைஞர்கள் வந்து இந்தியாவில் வந்து ஒரு வேலைவாய்ப்பை ஐடியில் பெற்றிருக்காங்க. 1981 ஒரு சின்ன ரூமில் ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனி இன்னைக்கு பெங்களூரில் ஹெட் ஆஃபீஸ், அதாவது இன்ஃபோசிஸ் பெங்களூரோட ஹெட் ஆஃபீஸோடைய ஏரியா எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா 50 acres. அதெல்லாம் அவங்க ஹெட் ஆஃபீஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன் அடிஷன் டு தட் இன்ஃபோசிஸ் ஒரு மைசூர் கேம்பஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 337 ஏக்கரில் மைசூரில் இன்ஃபோசிஸ் கேம்பஸ் இருக்குது. அந்த கேம்பஸில் பார்த்தீங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட் அ டைமில் ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்க ஒரே பிளேஸ் இந்தியாவில் இன்றைக்கி அந்த இன்ஃபோசிஸ் மைசூர் கேம்பஸ் தான். அது வந்து ஒரு கார்பரேட் யூனிவர்சிட்டி அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி சாரோட இவ்வளோ பெரிய சக்ஸஸ்க்கு என்ன ரீசன் அப்படின்னு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நம்பர் 1 அவருடைய ஸ்ட்ராங் அண்ட் டீப் நாலேஜ்னு சொல்லலாம். ஸோ நம்ம செய்ய போகிற வேலையில் ஒரு ஸ்ட்ராங் நாலேஜ் இருந்தால் மட்டும் தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி சாருக்கு தான் பண்ண போகிற அந்த ஒர்க் அந்த பிஸ்னஸில் ஸ்ட்ராங் நாலேஜ் இருந்துச்சு. அதான் அவருடைய சக்ஸஸ்க்கான ஃபர்ஸ்ட் ரீசன். ஸோ நம்பர் 2 அவருடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட். அதாவது நிறைய பேர் அந்த டைமில் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சுச்சுவேஷன்லையும் அவர் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தார், இந்த பிஸ்னஸ் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படின்னு. ஸோ அதான் நம்பர் 2 ரீசன் அவரோட சக்ஸஸ்க்கு நான் நினைக்கிறது. நம்பர் 3 அவருடைய ஃபேமிலி சப்போர்ட். ஸோ எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம் இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி சாரோடைய ஒய்ஃப் வந்து அவங்களுடைய டவுன் டர்ன்லையும் அப் டர்ன் எல்லாத்துலேயும் பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ ஒரு ஃபேமிலி சப்போர்ட் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனை உருவாக்கும் அப்படின்றதுக்கு நாராயணமூர்த்தி சாரோட பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ நம்பர் 4 ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நாராயணமூர்த்தி சாரோடைய அந்த டீம்
அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகிறப்போ மட்டும் நிறைய பேர் கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாராயணமூர்த்தி சாரோட அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க எக்ஸிஸ்டிங் வேலையை விட்டுட்டு அந்த கம்பெனி நிறைய இடத்துல டவுன் டர்ன் ஆகுது, அப்பயும் அவங்க சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு சக்ஸஸ்க்கான எவ்வளவு பேர் சக்ஸஸ் கொடுக்க முடியும் அப்படின்றதுக்கு இன்ஃபோசிஸ் டீம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ நம்பர் 5 அவரோட ஹியூஜ் சக்ஸஸ்க்கு 5th ரீசன் அப்படின்னு நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா ESOP. நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தனக்கு வந்து அந்த ப்ராஃபிட் வந்து அவங்களுக்கு மட்டுமே ஷேர் பண்ணிக்காம அவருக்காக ஒர்க் பண்ற அந்த எம்ப்ளாயிஸ்க்கு அவர் பிரிச்சு கொடுத்தாரு. அது வந்து அவங்களுடைய growth லெவலில் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போய் ரீச் பண்ண அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இதுல இருந்து ஓவராலா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா திங்க் பிக், திங்க் ஃபாஸ்ட், திங்க் ahead and ideas are no one's monopoly. ஸோ இதே மாதிரி இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டோரிஸோட நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.